ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, என்னோடய மச்சினனோட குழந்தைக்கு காது குத்து விழா. ஸோ அதோட லாங் வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். இது வந்து நவம்பர் 16 காது குத்து விழா. நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை போல் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜடை தைச்சி ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், செம்ம க்யூட்டு, அழகாக நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம். இந்த பூ பண்ணுறதுக்கே அவ்வளோ ஹேர்பின் குத்திருப்பேன், அவ்வளோ இது பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் அழகாக உட்காந்து காட்டிட்டு, மேக்கப் பண்ணுறதுக்குலாம் அம்மா இதை வெய் அதை வெய், லிப்ஸ்டிக் வெய், ஐப்ரோ வெய், எங்கேருந்து தான் பேர் தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ நான் பண்ணும்போதெல்லாம் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே அது மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அது பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக காட்டிகிட்டே இருந்தா. சரி, அழகாக அவளுக்கு அந்த வந்து தலையும் வாரிட்டு, அடுத்தது ஃபேஸுக்கு வந்து சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் பவுடர் போட்டு ஒரு சின்ன மேக்கப்பும் பண்ணியாச்சு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிக்கிட்டே அந்த மேக்கப்பையும் பண்ணிட்டேன். என்னோட 2 குழந்தைங்களும் சரி, இவளும் சரி, மேக்கப்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. பெரியவங்க கூட ஒரு சில சினுங்கள் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 3 குழந்தைங்களுமே அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. அம்மா எனக்கு இது போடுமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமான்ட்டு. மேக்கப்பையும் முடிச்சுட்டு ஜுவல்ஸ் இந்த பாவாடை சட்டையெல்லாம் போட்டோன்னே செம்ம க்யூட்டு. அடுத்தது வந்து ஃபோட்டோ எடுத்தேன் நான் என் ஃபோன்லேயே வீட்டில். அதுக்கு போஸ் இப்படிலாம் கொடுமா, ஜடையை இப்படி பிடிச்சிக்கோமா, அதெல்லாம் சொல்ல அழகழகாக அப்படியே காட்டுங்க. ஹார்ட்டின் ஷேப்பு அந்த கையில் பண்ண சொன்னேன். அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு போஸும் அம்மா இப்படி எடுமா, அப்படி எடுமா, பக்கத்தில் அவங்க அக்கா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அம்மாவும் அழகாக நின்றுட்டு ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே போதும், அந்த வைப் வந்துருச்சுனாலே மனசுக்குள்ளேயும் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு பண்ணும்போது ஒன்றுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாருங்கள், இந்த நான் வந்து சொல்லியிருந்தேன், நெத்திச்சுட்டி வச்ச உடனே நீ வந்து அருந்ததி மாதிரி இருக்கம்மான்ட்டு அந்த ஜக்கம்மா மாயம்மா அந்த பாட்டு பாடுறான். அவ்வளோ ஆட்டம். இப்போ அவங்க அப்பா வந்து பார்க்குறாரா, ரியாக்ஷன் காட்டுறாங்க. அந்த அம்மா, நைனா ஜடையை பாரு, முகத்தை பாரு, இது வச்சுருக்கேன், நெத்திச்சுட்டி போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன், ஒட்டியானம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் 1 by 1 அவங்க அப்பா கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை தூங்கி அதுக்காக எழுப்பி கூட்டின்னு வந்தாங்க தூங்குறவரை. பாரு நைனா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒன்று ஒன்றா அழகாக காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துலான்னு போனோம். அங்கே தான் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோஸ்க்கெலாம் ஒழுங்காக போஸ் கொடுக்கல. சரி, அப்படி இப்படி பேசி சாக்லேட் வாங்கி தரேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே அவ்வளோதான். அந்த அம்மா ஜடெல்லாம் வச்சோடனே நான் அக்காவாயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி நவம்பர் 16. நான் தான் லேட்டாக வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த மாதிரி கோலம் அழகாக போட்டுட்டு அந்த அம்மா மொட்டை அடிக்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா நல்ல நேரம் போது, சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இருந்தாலும் நல்ல நேரம் போது, நம்ம மொட்டை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம எல்லோரும் வந்தோடனே காது குத்திக்கலாம். ஏன்னா அன்றைக்கே டேயில் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, எல்லோரும் அங்கே போயிருந்தாங்க. அதுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து மொட்டை அடிச்சலான்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொட்டை அடிக்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வம்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரியல இல்லையா, மொட்டை எப்படி இருக்கும் ஏது இருக்குன்ட்டு. மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே அமைதியாகிட்டாங்க. ஏன்னா அது கூசுகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் அமைதியாகிட்டாங்க. அந்த 1 மந்த்தாகவே மொட்டை அடிக்க போகிறோன்னு சொன்னதுலேருந்தே எனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க, காது குத்த போகிறாங்க, கம்மல் போட போகிறாங்க, இதே பாட்டு தான் பாடிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகாக மொட்டையும் அடித்தாச்சு. மொட்டை போட்டோன்னே அது ஒரு தனி அழகே வந்துடுது குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து காது குத்துறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ சீர் வைக்கிறதுலாம் வச்சாச்சு. எங்களோட குலதெய்வமும் கும்பிட்டாச்சு. இவர் தான் முனீஸ்வரன், செம்பியம்மன், இவங்க தான் எங்களோட குலதெய்வம். தாய்மாமன் முறைக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட முறை சீரும் செஞ்சாச்சு. பாருங்கள், மொட்டை பாப்பா வந்து முறுக்கு வேணும், அதிரசம் வேணும்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சிஸ்டரோட அக்கா, இவங்க மாலை போட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அழகாக காது குத்தியாச்சு. நாங்கள் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம். பாப்பா வந்து காது குத்தும்போது ரொம்ப இது பண்ணுவாளோ, அழுவாளோன்ட்டு. பட் அந்த குத்தும்போது தான் சின்னதாக ஒரு சவுண்டு. அத்தோடு அவள் தான் கம்மல் போட போகிறோம், நீ அழகாயிடுவே அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப பயந்துட்டுலாம் இருந்தோம். அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை. கடவுள் புண்ணியத்தில் அழகாக காமிச்சாங்க. அழகாக காதும் குத்தியாச்சு. இப்போ அழகாக கம்மல் போட்டுக்கிட்டு
இருக்காங்க. அந்த பொம்பளை பசங்களுக்கு அந்த மொட்டை அடித்து காது குத்துனோடனே தான் அந்த பெண்மையாகவே உணர்றாங்கன்ற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. அவ்வளோதான், அடுத்த காதும் குத்தியாச்சு. இதுக்கு மேலே வீடியோஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் எடுக்கல. ஏன்னா அடுத்தது சாப்பாடு வேலை, அந்த வேலை இந்த வேலைன்ட்டு நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வரைக்கும் எடுத்ததுமே என்னோடய பெரிய பொண்ணு தான். ஸோ இதையும் நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு எனக்கு. காது குத்தி முடித்தோடனே தாய் மாமனுக்கும் பாப்பாவுக்கும் வந்து நலங்கு வச்சு விட்டாங்க. அது முடிஞ்சோடனே ஃபங்க்ஷன் அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்தவங்களாம் கிஃப்ட்டு கொடுத்து அவங்கவுங்க சீர் கொடுத்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. பட் நான் எதையுமே வீடியோ எடுக்கல. என்னோடய பெரிய பொண்ணு வீடியோ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன்னு அந்த அம்மாவும் விளையாட்டுத்தனமாக போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. இதுதான் எங்கள் வீட்டுக்கு சிறப்பாக முடிஞ்சுது. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. ஃபங்க்ஷன் அன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. இது வந்து என்னோடய அக்கா மாமா இவங்க நைட்டு தான் வந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ இவங்கள. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே வரும்.